Hi all, welcome to Mr. and Mrs. Bharati channel. இந்த vlogல இந்தியாவுக்கு நான் என்ன வாங்கிட்டு போனேன்னு பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் சிப்ஸ் சாக்லேட் பிஸ்கெட்லாம் போன காஸ்கோ vlogலே பார்த்துருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் காஃபி பவுடர் சாக்லேட் மிக்ஸ் ஸ்ட்ராபெரி மிக்ஸ்லாம் என் தம்பிக்கு வாங்கிட்டு சாக்லேட் காஃபிலாம் இங்கே நல்லாயிருக்கும். ஸோ வாங்கலான்னு பார்த்தா ஸ்டாக் இல்லை. நம்ம காஸ்கோவில் பல்காக நிறைய சிப்ஸ் வாங்கினோம். 50 பீஸ் பேக் பார்த்தீங்கன்னா இந்தியா ருபீஸ்க்கு 1500 வாங்கணும். அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இங்கே சூப்பர் மார்க்கெட்டில் சின்ன பேக்கெட்ஸு எதுவுமே இருக்காது, எல்லாமே பெரிய பெரிய பேக்கெட்ஸ் தான் அவைலபிளாக இருக்கும். இந்த ஒரு பெரிய பேக்கெட் சிப்ஸ் பார்த்தீங்கன்னா 88 பெசோ, நம்ம ஊர் காசுக்கு 450 ருபீஸ் ஆகும் இந்த ஒரு சிப்ஸ் பேக்கெட். ஸோ நம்ம சின்னதாக நிறைய வாங்கியிருக்கோம். ஸோ அது ஜஸ்ட்டு சும்மா இந்த ஊரில் எப்படி இருக்குது சிப்ஸ் பிஸ்கெட் ஏதாச்சும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அவங்களுக்கு, அதனால தான் நாங்கள் அதை சூஸ் பண்ணி அங்கே வாங்கினோம். இங்கெல்லாம் எதுவுமே வாங்க முடியாது. இப்போது அப்படியே கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணால் நம்ம வீட்டில் இருக்கோம். குயிக்காக நான் வாங்கின திங்ஸ் எல்லாமே என் ஃபேமிலிக்கு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த பேக்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே 150 பெசோ, டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நான் வாங்கியிருக்கேன். 150 பெசோனா நம்ம இந்தியன் ருபீஸ்க்கு 750 ருபீஸ் ஒரே ஒரு பேக்கோட ப்ரைஸு. இதுதான் இங்கே இருக்கிறதுலே லோவஸ்ட்டு ப்ரைஸ். நம்ம இது மாதிரி 7 பேக்ஸ் வாங்கியிருக்கோம். இந்த பிளாக் பேக் 200 பெசோ, ஆல்மோஸ்ட் இந்தியன் ருபீக்கு 1000 ருபீஸ் ஆகும். இது எங்கள் அம்மாக்காக வாங்கினேன். இந்த பேக்ஸ்லாம் இது ஒரு 120 பெசோ ஆகும். இந்த ஒரு பேக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் ருபீஸ் படி ஒரு பேக்கோட ப்ரைஸு 600 ருபீஸ் வரும். இப்போது கொஞ்சம் கம்பல் செயின்லாம் வாங்கியிருக்கேன். இது எல்லாமே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 500 பெசோஸ், இந்தியன் ருபீஸ்க்கு இது 2500 ருபீஸ் ஆகும். இதெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு என்னோடய 4 சிஸ்டர்ஸ்க்காக வாங்கியிருக்கேன். அப்படியே இதுக்கு ஒரு பாக்ஸு பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், அவங்களுக்கு அழகாக இதை பாக்ஸில் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு. இப்போ என் கசின் பிரதர்ஸ் அப்புறம் என் மாமாவுக்கெலாம் வாட்சஸ் வாங்கியிருக்கேன். ஒரு மாமா அவ்வளோவா வாட்ச் கட்ட மாட்டாங்க, ஸோ அவங்களுக்கு நான் ஒரு பர்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ மற்ற மாமாங்களுக்கும் என்னோடய கசின் பிரதர்ஸ்க்கும் நான் வாட்சஸ் வாங்கியிருந்தேன். இது எல்லாமே போர்ச்சுகல் வாட்ச். இது ஒரு பிராண்டட் வாட்ச், மெக்சிகோலேருந்து வாங்கிட்டு போகிறேன். நம்ம அமேசானில் பெஸ்ட்டு செல்லிங் பிராண்டட் வாட்சில் இந்த வாட்சஸ்லாம் பார்த்து இந்த வாட்சஸ்லாம் என் கசின் பிரதர்ஸ்க்கு நான் சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த வாட்சஸ் எல்லாமே 400லேருந்து 600 பெசோஸ்க்குள்ளே வரும். அப்படி பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் ருபீஸ்க்கு 2000லேருந்து 3000 ருபீஸ் ஒரு வாட்சோட ப்ரைஸும். ஒன்று என் கசின் சிஸ்டருக்கும், இன்னொன்று என் கசின் பிரதரோட ஒய்ஃபுக்கும் வாங்கியிருந்தேன். இந்த வாட்ச் என் அம்மா அப்பாக்காக. இவங்க 2 பேரோட வாட்ச் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 600 பெசோஸ், 3000 ருபீஸ் வரும். இது ஸ்பெஷலாக என் தம்பிக்காக. இது 1000 பெசோஸ், 5000 ருபீஸ் ஆகும் இந்தியன் ருபீஸ் படி. ஏன்னா வாட்சஸ் ஹேண்ட்பேக்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, நான் இங்கே இந்த ஊரில் ஒரு சிப்ஸ் பிஸ்கெட் சாக்லேட் அப்படின்னு தனித்தனியாக வாங்கினேன்னா ஒரு சிப்ஸ் பேக்கெட் பிஸ்கெட் மட்டுமே ஒருவரோட விலை மட்டுமே நம்ம ஊர் காசுக்கு 400 ருபீஸ் ஆகும். ஒருத்தருக்கு ஒரு சிப்ஸு, ஒரு பிஸ்கெட் பேக்கெட், ஒரு சாக்லேட் கொடுத்தாலும் ஒருத்தருக்கு கம்பல்சரியாக ஒரு 1500 வச்சா தான் ஒருத்தருக்காவது நம்ம ஒரு பேக்கெட் கொடுக்க முடியும். சரி, எதுக்கு நம்ம இதை சாப்பிட்ற பொருளில் அவ்வளோ காசு வேஸ்ட் பண்ணணும், அதுக்கு பதில் ஏதாச்சும் ஞாபகார்த்தமாக வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த பேக்ஸ் அண்ட் வாட்சஸை சூஸ் பண்ணியிருந்தேன். இது ஒரு ஞாபகார்த்தமாகவும் இருக்கும். ஸோ தனித்தனியாக எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தனித்தனியாக எல்லாருக்கும் பேக்ஸு, ஹேண்ட்பேக்கு, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கம்பல், வாட்சஸ்ஸு, பர்ஸ் அந்த மாதிரி வாங்கியிருந்தேன். நான் என் ஃபேமிலியில் இருக்கவங்க யாரையுமே பார்க்க முடியல. ஃபர்ஸ்ட் டைம் அவங்களெல்லாம் பிரிஞ்சு நான் 2 இயர்ஸ் ஆகுது. அவங்களெல்லாம் ஏதாவது ஒரு ஒகேஷனில் கண்டிப்பாக பார்த்துருவோம். நாங்கள் யாருமே பார்க்காம இருந்ததே கிடையாது. ஸோ அவங்க எல்லாரையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணதுனால இது ஒரு டோக்கன் ஆஃப் லவ்வாக அவங்களுக்காக நான் இங்கே மெக்சிகோலேருந்து வாங்கிட்டு போகிறேன். அப்புறம் என் வீட்டில் 2 குட்டீஸ் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நான் அந்த 2 பேபிஸ்க்கும் நான் ட்ரெஸ் வாங்கினேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு, சூட்கேஸ்லாம் ரெடி. இப்போது என் பொண்ணும் நானும் இந்த 6 சூட்கேஸையும் பெரிய கார் புக் பண்ணியிருந்தோம். பட் இப்போ ரொம்ப பீக் டைம்னால பெரிய கார் வரலை. ஸோ 6 சூட்கேஸும்
எடுத்துகிட்டு போக முடியாத காரணத்தில் நான் என் பொண்ணும் தனியாக ஒரு கார்லேயும் என் ஹஸ்பண்ட் வந்து தனியாக ஒரு கார்லேயும் 3 சூட்கேஸாக பிரிச்சுக்கிட்டு நாங்கள் ஏர்போர்ட் கிளம்பிட்டோம். நான் இந்தியாவுக்கு போயிட்டு வர 1 மந்த் ஆகும். என் பிளான்ஸ்லாம் செத்துடும். ஸோ நாங்கள் வீட்டில் இருக்கிற வேஸ்ட் பாட்டில்ஸ் இதெல்லாம் வந்து தயிர் டப்பா, நாங்கள் குடித்த பெட் பாட்டில்ஸ் இதெல்லாம். ஸோ இந்த பாட்டில்லாம் வந்து நம்ம இந்தியாவுக்கு போகிற முன்னாடியே தெரிஞ்சு தான் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுருந்தோம். இந்த பாட்டிலெல்லாம் தண்ணி ஃபில் பண்ணி ஓட்டை குத்தி செடிக்கு வச்சுட்டு போயிருக்கோம். ஸோ அட்லீஸ்ட் செடியால் ஒரு 15 to 20 days ஆச்சு அந்த இருக்கிற கொஞ்சம் வாட்டரில் வந்து இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் விட்டு போகிறோம். ஆனால் போயிட்டு வந்தால் தான் தெரியும் இந்த செடியில் என்ன நிலமையில் ஆச்சு அப்படின்னு. இந்த இடத்துல அவ்வளோவா வெயில் வராது. ஸோ செடியெலாம் வந்து இந்த வாட்டரை வச்சு அப்படியே மேனேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு செடிக்கும் நாங்கள் 3-4 வாட்டர் பாட்டில் ஒரு சொட்டு ட்ராப்லெட் வாட்டர் வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிருக்கோம். இப்போ ஏர்போர்ட் வந்தாச்சு. டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ செக்கிங்லாம் முடிஞ்சிட்டு நம்ம நேராக மெக்சிகோ சிட்டி போகிறோம். அங்கே 3 நாள் ஸ்டே பண்ணிட்டு தான் அங்கேருந்து இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் எடுத்து இந்தியாவுக்கு போகிறோம். ஸோ அடுத்த வீடியோ மெக்சிகோ சிட்டிலேருந்து மீட் பண்ணலாம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பாரதி சேனல். பாய்.